ஏசாயா எழுதின நிருபம், Isaiah chapter 6 verse 2 and 3. Brother Avinash, can English la vasikringla? Above it stood seraphim, each one has 6 wings. With 2 he covered his face, with 2 he covered his feet, and with 2 he flew. And one cried out to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. Hallelujah. அவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும்போது தூதர்கள் ஓயாமல் குனிந்து குனிந்து பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்படி எப்பேற்பட்ட பரிசுத்தரை நம்ம வணங்கினா நம்ம எப்பேற்பட்ட பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது மத்தேயு எழுதின நிருபம் 16 அதிகாரம் 15 இருந்து 19 வசனம். Matthew chapter 16 verse 15 to 19 verse. அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. He said to them, But who do you say that I am? Simon Peter answered and said, You are the Christ, the Son of the living God. Jesus answered and said to him, Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and the blood has not revealed this to you, but my Father who is in heaven. And I also say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. And I will give you the keys of the kingdom of heaven. Hallelujah. Amen. Amen. Jesus. God asked Peter, what do you think of me? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேக்குறாரு, என்னை பத்தி என்ன நினைக்கிறார்? Peter replied, you are the son of God. And God said to Peter, on this rock I will build my church. Hallelujah. இது என்ன ராக் என்ன குறிக்குது? ராக் பீட்டர் faith. இப்ப நம்மளும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்ல, இப்ப நம்மளும் என்னது, நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் பீட்டர் மூலமா சபையை கட்டுகிறார். இப்ப நம்மளும் விசுவாசிக்கிறனால நம்ம மூலமாக சபையை கட்டுவார். ஹல்லேலூயா. இந்த CTHS சபையை கட்டுவார். என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆண்டவரை கிரியையினாலே ஆகும். ஹல்லேலூயா. என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நினைத்தும் கலங்காதே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார் என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கும் போது, ஷெக்கனாவின் மகிமை இறங்கும் போது, ஓ நான் உன்னை கொண்டு பலத்த சாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ராக லந்த ரக்கபா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை வித்தியாசமா நடத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஓ நான் ஏதோ ஜெபிக்கணும் வந்தேன். ஓ ராக லந்த ரக்கபா, யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா சங்கிலி கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ ராக லந்த ரக்கா, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ சேராபீன்களும் கேராபீன்களும் மத்தியில் உலாவுகிற தேவனப்பா. ஓ ஹல்லேலூயா. நீ பரிசுத்தர், பரிசுத்தராக இருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஓ சாந்த ரக்க பாபா பா. 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க பிரதர். இது நம்ம சபைன்றது என்னன்னா, நம்மளோட பாடி சபை தெரியுமா? டெம்பிள் ஆஃப் காட். நம்ம டெம்பிள் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார் தெரியுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம சரீரமான சபையை எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது? சபையே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்க எங்க இருந்தாலும் சரி, கேமரால இருக்கலாம், நீங்க இந்தியால இருக்கலாம், ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், this is the time. Hallelujah. Come to the cross. Hallelujah. God is calling you. Hallelujah. He is our redeemer. Hallelujah. ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பாவத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட
பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்களாவென்று அறிவீர்களா? Hallelujah. Or do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹalleluya. யார் அந்த ஆலயமா? நீங்களும் நானும். ஹalleluya. நம்ம இந்த வேர்ல்ட்ல அப்படியே ஜஸ்ட் இதெல்லாம் என்ன சொல்ற டிராவல் பண்ணிட்டு போறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்மலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரலோகத்தில் போறவங்க ரொம்ப கஷ்டம்தான். இதெல்லாம் பார்க்கும்போது unless until நம்ம டெய்லி ஆண்டவர்ட்ட அந்த கிரேஸ் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். நம்மளோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக, நம்மளோட சில்ட்ரன் ப்ரொடெக்ஷனுக்காக, நம்ம மேரேஜை எப்பொழுதுமே பிளட் ஆஃப் ஜீசஸ்க்குள்ள கவர் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு 60 இயர்ஸா இருக்கலாம், 70 இயர்ஸா இருக்கலாம். நீங்க அந்த பிரேயரை இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அது உங்க பிள்ளைகளுக்காக இப்பொழுதே ஜெபிக்கணும். ஹalleluya. இப்போலாம் பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ்லாம் 14, 16 பயங்கர ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் போன், ஹெட்போன்ஸ் தான். யார் பேரண்ட்ஸ் இது கேட்க முடியாது. எல்லாம் ஹைஃபை தான். கேட்டா கேட்க கூடாது, பேரண்ட்ஸ் கேட்க கூடாது பிள்ளைகளுக்கு. அப்படியே உலகம் அப்படியே கெட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. ட்ரக்ஸ் தான் பிள்ளைகளுக்குலாம். ரொம்ப சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிற சபைகள் இருக்கிறவங்களுமே அப்படி இருக்கிறாங்க சொல்லி சபை கண்டிச்சு உணர்ந்தது. ஹalleluya. பயம் இல்லாம ஆயிருச்சு. பாவம் பண்ணிட்டு அப்படியே ராபோஜனத்துல பங்கு பெறுறாங்கன்றாங்க. இதெல்லாம் கேட்க ஒரு பயம் இல்ல, நிர்விசாரமான இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா? பிசாசானவன். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சபையே. பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹalleluya. ஹalleluya. மத்தேயு 5:8 சொல்லுது, blessed are the pure in heart, they will see God. ஹalleluya. நம்ம ஆண்டவரை பார்க்கறோமா? ஹalleluya. ஹalleluya. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள்ல ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்தார் என்னோட. அதை பத்தி எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்குறது, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார்கள். அது வசனத்தை வாசிங்க பிரதர். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனம். பிரதர் வாசிக்கிறீங்களா மைக்ல? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹalleluya. ஹalleluya. அந்த ஃபர்ஸ்ட் வசனம் அப்படியே போடுப்பா. ஃபர்ஸ்ட் வசனம் ஹalleluya. 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 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஹalleluya. இதுதான் இப்ப நம்ம ஊர்ல பெருகி கொண்டு இருக்கு. ஹalleluya. செக்சுவல் இம்மாரலிட்டி, ஹalleluya, impurity. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி சொல்லி 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 எவ்ரிடே நம்ம ப்ரேயர் பண்ணணும். இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எவ்ரிடே சாப்பிடுறோம்ல, எவ்ரிடே இந்த வசனத்தை சொல்லி நம்ம சந்ததிகளுக்குள்ள இந்த ஆவி போக கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இது என்ன சொல்லுகிறாரு ஆண்டவர்? பேதுரு மூலமா சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya. அப்ப இந்த சபையான நம்ம ஆலயம், நம்ம பரிசுத்தம் ஆலயம், இந்த பிசிக்கல் ஆலயத்தை சொல்றாரு, நம்ம சரீர ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாகணும் அழகா இந்த வசனம் சொல்லிடுச்சு. இதுல ஏதாச்சும் நம்மகிட்ட ஒரு குறை இருந்தாலும் we cannot enter into the kingdom of God. ரொம்ப கஷ்டம். சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இது எல்லாருக்கும் நடைமுறை வாழ்க்கையில எவ்ரிடே லைஃப்ல வேலையில நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். But with the help of God, we can overcome the situation. Nothing is impossible for God. Hallelujah. நம்ம யாருமே நீதிமான்கள் தான் ஆண்டவருக்குள்ள. ஆனா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பாவம். ஆண்டவர் சொன்னார், யார் பாவம் இல்லாம நீங்க பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? பொய் சொல்றோம். நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம பொய் சொல்றோம். நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்ரிடே நம்ம போனோம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி தான், ஹெல்ப் பண்ணுங்க. இந்த உலகத்துல டார்க்னஸ் வேர்ல்ட்ல இருக்கிறோம், நான் ஹெல்ப் பண்ணுங்க.
இந்த இருள நாங்கள் வெளிச்சமா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வசனத்தை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்து கடிந்து கட்டி ஜெபிக்க சொல்ல போறாரு. எல்லா இந்தியால சரி, நம்ம இங்கேயும் சரி, கேமன்லயும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாப்புக்காக கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22 23 வசனம். இப்பொழுதும் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லைஃப், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் போய் நம்ம ஹாப்பி ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசாஸ் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4 பாட்டில் 5 பாட்டில், அடுத்ததுக்கு வழி மாறி போயிடுறாங்க. குடும்பங்கள் ஏராளம் உடஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷன். சில வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தாலே போதுன்றாங்க. அப்ப ஆண்டவருக்கு மகிமைப்படும். ஏன்னா நம்ம வந்து அனாயிண்டிங் கேரி பண்ணும்போது நம்ம சொல்லணும் தேவையில்லைங்க, பிசாசு பேசுதுங்க. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை எல்லாரும் எடுத்து அப்படி யூஸ் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. உங்களோட சிச்சுவேஷனை கண்டு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பலத்ததான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்னன்னா நானும் ஆன்டி பிஷப் எல்லாம் சேர்ந்து நாங்க ஜெபிச்சோம். அந்த ஜெபிக்கும் போது அந்த பிசாஸ்லாம் சொன்னதெல்லாம் பார்க்கணும். பேர் தெரியுது அங்க இருக்கிறவங்களுக்கு. பிசாசுக்கு பேர் தெரியுது, யாருன்னு தெரியுது. அப்பனா பாத்துக்கோங்க. அப்பனா நம்ம அனாயிண்டிங் பண்ணும்போது பிசாசுக்கு தெரியுது. நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கள் பத்தி தெரியும் நம்மளுக்கு அவசியம் இல்ல. நீங்க வந்து யார்கிட்ட நல்ல பேர் வாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல என்னதான் பண்ணாலும் நீங்க நல்ல பேர் எடுக்க முடியாது. ஆண்டவருக்கே பரிசேயர் சதுசேயருமே ஆண்டவர் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. அவர் பாட அனுபவிக்கணும்னு இருந்தாரு. நீங்க மனுஷனை பார்த்தா நீங்க உங்களோட காலையை விட்டுருவீங்க. சாரி, ஆண்டர்கிட்ட போய் ஒண்ணும் நிக்க முடியாது. ஆண்டர் சொல்வாரு, நான் மறிச்சேனா அவங்க மறிச்சேங்களான்னு ஆண்டர் கேட்பாரு. என்ன சொல்ல போறீங்க? What we are going to say to him? Nothing. ஆண்டரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. only cross before me, world is behind me. நீங்க ஆண்டவர். ஆனா நம்ம மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி பரிசுத்தமா தாழ்மையா மன்னிச்சு மறந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை நம்ம கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் நானு. ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். 2022-23 நாங்க இந்தியா போகும்போது ரொம்ப ரஃப் சிச்சுவேஷன் இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருந்துச்சு. நான் மோகன் சிலாசரை சொன்னேன், நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ட்ரை பண்ண நம்பர் கிடைக்கல. என்ன சொன்னாங்கன்னா, அப்ராட்ல இருந்து வந்திருக்கேன், ஏதாச்சும் ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லைங்க, அப்படிலாம் அவர்கிட்டலாம் நீங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். சரி ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். ஆனா என் சிஸ்டர் வீட்டுக்கு போய் விசிட் பண்ண போயிருந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிள் வந்து மோகன் சிலாசரஸ் அங்கிளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க கிட்ட எதுவும் பேசல. என் சிஸ்டர் சொன்னாங்க, நம்மளாம் போய் அவங்க மீட்டிங்ஸ் லாஸ்ட் வீக்ல வந்து மீட்டிங் வைப்பாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர். என் பிரதர் எல்லாம் சொன்னாரு, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்க, நாங்க போய் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப என் சிஸ்டர் சொன்னாங்க, இவங்க தான் என் சிஸ்டர் கேமனால இருந்து வந்திருக்காங்க. அங்கிள் கேட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்பதான் அங்கிள் நாங்க தமிழ் சபையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த கான்டாக்ட் இல்லை. வித்தின் half an hourல போன் வருது. அந்த அங்கிள் சொன்னாங்க, நான் வந்து பாஸ் பண்ணுவேன், உங்களோட ஏதாச்சும் வீடியோஸ் இருக்கான்னு கேட்டாங்க. என் அக்காட்ட இருந்தது. அப்ப என்னன்னா, நம்மளோட சர்ச் ஓப்பனிங் ஒரு வீடியோ இருக்குல்ல, அதை ஓபன் பண்ற மாதிரி அதுவும் அந்த கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து அதை அனுப்பிச்சு விட்டாங்க. அதை மோகன் சிலாசர் அவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்து சொல்லியிருக்கிறாரா, அவங்க நம்பரை கொடு, சிஸ்டரோட நம்பரை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி செக்ரட்டரி வந்து இப்ப வந்து நான் மெசேஜ் உடனே அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த நாளே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரியல நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியல. இல்ல நான் மெசேஜ்ல தான் கான்டாக்ட் பண்ணிட்டேன், நான் ஊருக்கு கிளம்புறேன் நாளைக்கு அப்படின்னா. நான் போனோன்னே எனக்கு கால் பண்ணுங்கன்னாரு. வந்து ஒரு 2 daysல நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். மெசேஜ்ல கால் பண்ணி அவர் எடுத்துட்டாரு. அங்கிள் வந்து ஒரு அண்ணா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு,
வந்த உடனே அவங்க கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு. இந்த டிவி எங்க இருக்குது, ஆத்தும பாரம் அவர் மேல வந்தது. ஹalleluya. இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம காற்றையும் பார்க்கல எதையுமே பார்க்கல, ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும். நான் விசுவாசத்தோட சொல்றேன். நான் திடீர்னு எங்க அக்கா வீட்டு போய் பைபிள் பார்த்து இது அழகா இருக்கே, இதுல குட்டியா இருக்கேன்னு கேட்டேன் நானு. சரி எங்க பிரதர் எல்லாம் அது வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாரு, இங்க போங்கன்னு சொல்லிட்டு. இந்த பைபிளை நம்ம அனாய்ட் பண்ண போறோம். நம்ம ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க போகிறோம். எல்லாருமே ஆண்டவருக்காக உற்சாகம் ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் அண்ணா கண்டிப்பா வருவார் சொல்லி இது ஸ்பெஷல் பிரேயரா நீங்க வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் எப்ப வராரு தெரியாது. அடுத்த வருஷம் வராரா, 2026ல வராரா, 2027 அவர் ஃபுல்லி புக்டு நாங்க 2 இயர்ஸ்க்கு. ஆனா எப்ப யூஸ் வராரோ இங்க விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு நான் கேள்விப்பட்டேன். நான் டைரக்டா பேசல. அப்புறம் விசா ப்ராசஸ்லாம் என்னன்னு கேட்டாரு அவரு. நான் சொன்னேன் இதை நம்ம ஜூம் மீட்டிங் எங்க டீம்ல வச்சு நம்ம பேசலாம் பிரதர். அவர் பிரதர் வந்த பிறகு நீங்க என்னைக்குன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது ஆண்டவர் மாத்திரம் தான் கூட்டு வர முடியும். ஆண்டவர் மாத்திரம் தான் கூட்டு வர முடியும். ஹalleluya. அந்த க்ரூசைட்லாம் வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு இழுப்புதுனா நான் சொல்றேன், நாங்க இந்தியன்ஸ் மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இந்த கேமான் ஐலாண்டுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த கேமான் ஐலாண்ட்ஸ் மாறப்படும். நம்ம கொஞ்சமா நினைக்காதீங்க, நம்ம குரூப் கொஞ்சமா நினைக்காதீங்க. God has a big plan இருக்கு. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், எல்லாரும் கொண்டு. ஹalleluya. ஹalleluya. சூத்திரம். அதே மாதிரி பிரதர் பால்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அழகா ஒரு ஸ்பான்சர் பண்ணார் எங்க சர்ச்சுக்கு. அவர் ஒரு நல்ல ஒரு கொடுத்து ஊழியத்தை தாங்கினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் பிரதர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எதிர்பார்க்காத சமயத்துல டோர்ஸ் ஓபன் பண்றார். அவரோட சமயத்துல தான் ஓபன் பண்றார். நம்மளோட பாஸ்டர்ஸ்க்காக ஏற்ற வேளையில ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். ஹalleluya. ஹalleluya. இப்ப எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹalleluya. பிரதர் பால் பாடுறீங்களா பிரதர்? ஹalleluya. ரகலந்த ரகபா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பைபிளுக்காக ஹalleluya எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஓ ரக ஆண்டவர் தான் கிரியை செய்ய போகிறார். ஹalleluya. அப்படியே எல்லாம் அனாயிண்டிங்ல இருப்போம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கலாத்தியர்ல எல்லாம் சுடபடிக்கு ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள் நம்ம குடும்பங்களையும் ஆண்டவரே ஹalleluya சபைகளை விட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படணும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆலயத்தை கெடுத்தால் நம்ம ஆண்டவரை தேவன் கெடுப்பார் என்று இருக்குது. நம்ம பயபக்தியோடு ஆண்டவரோட சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. இந்த பாடும்போது எல்லாரும் எந்திரிச்சு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தப்பட்டாரு. ஹalleluya. அவர் பாவி என்று நம்மளை தள்ள விட மாட்டார். ஹalleluya. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே,
கிருபை என்றும் குறையாதது. Hallelujah, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. Hallelujah. குறையாது மகளே, மகளே. இயேசுவினோட அன்பு இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு தோற்கப்பட்டார். இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு தோற்கப்பட்டார். உனக்காகவே நமக்காகவே பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு Hallelujah. 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 What a love we have. Hallelujah. Thank you, Jesus, for your love. Thank you, Jesus, for your cross. Thank you, Jesus, for hallelujah. Oh, Raka, Randa, Raka, for your blood shed for us. Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்னை மறைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிசாசின் கிரியைகளை நொறுக்கட்டும் இயேசுவே. ஹalleluya. ஓ ரக ரந்த ரகவா. எல்லாரும் அப்படியே பிரபலத்திலே எல்லாரும் வாய்களை உயர்த்தும் போது ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. இந்த காம விகாரத்தின் ஆவிகளை, விபச்சாரத்தின் ஆவிகளை, வேசித்தனத்தின் ஆவிகள், சண்டைகளின் ஆவிகள், பிரிவினை ஆவிகள், ஓ பொறாமை எண்ணங்கள், ஓ சபையை பிரிக்கிற ஆவிகள், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக, தேவனுடைய வர்ஷிப்புக்கு விரோதமாக, ஓ ஹalleluya, உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு திறவுகோலை கொடுத்திருக்கிறேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாதே. ஹalleluya. அதே தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறார். What you bind on the earth it will be bound in the heaven. What you loose on the earth it will be loose in the heaven. Hallelujah. ஓ கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகாரத்தின் கட்டுகளை உடைச்சு போடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை வளரட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை சுட்டெரிச்சு போடுகிறோம் ஆண்டவரே. நீ செய்ததற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்காக நன்றி. தேவன் அதிசயத்தை செய்கிறதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரும் வழி விலகாதபடிக்கு பாதுகாக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உரியது ராஜா. ஆமென். கண்களை மூடி அவரை கரங்களை நீட்டி ஆண்டவரே இயேசுப்பா இந்த நாளில எங்களோடு கூட பேசுறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த கேமன்ல ஆண்டவர் நீங்க உங்க சித்தம் வைத்திருக்கிறீங்க. அந்த சித்தம் ஆண்டவரே எங்க மேல ஒவ்வொரு மேலும் நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபையானது அப்பா இந்த கட்டடம் அல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா இந்த சபைக்கு வந்து அப்பா தன்னுடைய நேரத்தை கொடுக்கிற, தன்னுடைய உழைப்பை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் இந்த வேலை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பேர் பராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்வம் உங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சபைக்கு அப்பா எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று சில காரியங்களோடு வந்திருக்கலாம், ஒரு பாரத்தோடு வந்திருக்கலாம், அல்லது நன்றி உள்ளதோடு வந்திருக்கலாம். அப்ப எந்த சூழ்நிலையில இந்த மாலை பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு தக்க வேண்டிய பலனையும் நீங்க தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கரம் இருக்கட்டும். இந்த வேலையிலும் அப்பா போதுகளுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம், அதற்கான முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்க சித்தமான தாசனை அப்பா தக்க நேரத்துல நீங்க முன்கிருந்த நேரத்தை கொண்டு வருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா நாளை காலையில இருக்கிற 5 மணி காலை ஆராதனையும் ஜூம் மீட்டிங்கும் ஜிமிட்டியும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அநேக பேர் வந்து கலந்து கொள்ள கிருபை தாரும். இந்த வல்லக்கரம் இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் சொல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து